ஈரான் அமெரிக்கா பதட்டத்தில் அடுத்த 24 மணி நேரம் மிக முக்கிய முடிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலை வெள்ளை மாளிகையில் சிச்சுவேஷன் அறையில் தயாராக இருக்கும்படி கூறி அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் என்று எண்ணப்படுகின்றது. இந்த நிலையில் ஈரான் கைகளுக்கு அணுகுன்று செல்லக்கூடாது என்பதையும் அவர்களை மேக்சிமம் பிரஷரின் மூலம் அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் ஈரான் தலைநகரை காலி செய்யுங்கள், உடனே ஈரான் தலைநகரை விட்டு வெளியேறுங்கள் என்று பலரும் தற்போது சொல்லி கொண்டிருக்கிற நேரத்தில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்க அமெரிக்கா தயாராகி வருகிறது. இன்று டெல்லவி என்றால் நாளை நியூயார்க். அமெரிக்கா முதலில் என்றும் அமெரிக்கர்கள் கருதுகிறார்கள் என்பதையே நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இப்படியே விட்டால் அடுத்து அமெரிக்காவும் இருக்காது. இஸ்ரேலை தாக்கும் ஈரான் அடுத்து அமெரிக்காவையும் தாக்கும். மரணம், அவர்கள் அமெரிக்காவுக்கு மரணம் என்று கோஷமிடுகிறார்கள். கண்டிப்பாக அமெரிக்காவையும் தாக்குவார்கள். இதை அமெரிக்கா தடுக்க வேண்டும் என்றும் கெஞ்சியுள்ளார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்கா தாக்குவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதை மறுக்க முடியாது என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவு தரும் பட்சத்தில் இஸ்ரேல் தனித்து விடப்படும். அது ஈரானின் வெற்றிக்கு காரணமாக அமையலாம் எனும் அமெரிக்கா அஞ்சுகிறது. முக்கியமாக ஈரான் இப்போது வலிமையாக திருப்பி அடிக்க தொடங்கி உள்ளதால் இஸ்ரேலின் படுதோல்விக்கு அது காரணமாக அமைந்துவிடும். மத்திய கிழக்கின் அரசியல் நிலை மாறக்கூடும் என்றும் அமெரிக்கா அஞ்சுகிறது. அமெரிக்கா இந்த போரில் அடுத்த 24 மணி நேரத்தில் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை தற்போது உலகம் முழுவதும் மிக கவனமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் அமெரிக்கா இந்த போருக்கு காரணமாக ட்ரம்பின் எச்சரிக்கை, ட்ரம்பின் நடவடிக்கைகள் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். அமெரிக்கா குண்டை வீசினால் அதற்கு ஈரான் பதிலடி தரும். இந்த நிலைமை மோசமாகி நேட்டோ போரில் தலையிடும். அப்படி ஒரு சூழல் வந்தால் ரஷ்யா கண்டிப்பாக இந்த போரில் குதிக்கும். ஈரான் ரஷ்யாவிற்கு துணையாக பல முஸ்லிம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் களமிறங்கும். சீனாவும் கூட களமிறங்கலாம். ட்ரம்ப் செய்து வரும் இந்த தவறு 3ஆம் உலகப் போருக்கு வித்திடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்பதாகவும் செய்திகள் வெளியாகிருக்கிறது. இஸ்ரேல் பொதுவாக ஆதரிக்கும் நாடுகள், ஈரானை ஆதரிக்கும் நாடுகள் மற்றும் நடுநிலையான நாடுகள் பற்றி இங்கு நாம் காணலாம். இன்றைக்கு பல நாடுகள், குறிப்பாக யூரோப்பிய யூனியனின் பல நாடுகள் இஸ்ரேலுடைய காசா கொள்கையிலிருந்து மாறுபட்டாலும் ஈரானுடைய விவகாரத்தில் அவர்கள் ஒத்திருக்கிறார்கள். அமெரிக்க இஸ்ரேலின் மிக முக்கிய உளவுத்துறை நட்பு நாடான பல நாடுகள் ஜெர்மன் யூத இனப்படுகொலைக்கு பின்னர் இஸ்ரேலுக்கு வலுவான ஆதரவை அளித்து வருகிறது. பிரான்ஸ் இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொள்ளும் உரிமையை ஆதரிக்கிறது. அதே நேரத்தில் சில கொள்கைகளையும் விமர்சிக்கிறது. கனடா இஸ்ரேலுக்கு ராஜதந்திர மற்றும் அரசியல் ஆதரவை வழங்குகிறது. ஆஸ்திரேலியா பொதுவாக இஸ்ரேலுக்கு மேற்கத்திய நாடுகளின் ஆதரவை வழங்குகிறது. ஜப்பான் அரசியல் ரீதியாக நடுநிலை வைக்கிறது. ஆனால் இஸ்ரேல் மேற்கு நாடுகளின் கூட்டணியை நோக்கி சாய்கிறது. தென்கொரியா ஜப்பானை போன்று நடுநிலையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. அர்ஜென்டினா, பிரேசில் மற்றும் சில நாடுகள் இஸ்ரேல் பாதுகாப்புக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இப்படி சீனா ஈரானின் வலுவான பொருளாதார பங்குதாரர். உலகளாவிய மன்றங்களில் ஈரானுக்கு ஆதரவளிக்கிறது. ரஷ்யா ஈரானின் மூலோபாய நட்பு நாடு. குறிப்பாக இராணுவ ரீதியாகவும் சிரியாவிலும் ஆதரவளிக்கிறது. சிரியா ஈரானின் நெருங்கிய இராணுவ நட்பு நாடு. ஈரானிய துருப்புகள் மற்றும் ஹிஸ்புல்லாவுக்கு அடைக்கலம் தந்தாலும் தற்போது அதன் நிலை மாறியிருக்கிறது. ஈராக் சில பிரிவுகள், குறிப்பாக ஷியா போராளிகள் ஈரானுக்கு ஷியாக்கள் கடும் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். லெபனானுடைய ஹிஸ்புல்லாக்கள் ஆதரவு செய்தாலும் ஏமனும் ஆதரவு. வடகொரியாவையும் வெனிசுலா எல்லா நாடுகளும் இப்படி ஆதரவுகளை மாறி மாறி வருகிறது. அரபு நாடுகள் ஈரானை எதிர்த்து இந்த நாடு தற்போது நட்பாகி வருகிற சூழ்நிலையும் அது சவுதி அரேபியா நடுநிலை வகிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. யுனைடெட் அரபு எமிரேட், பஹ்ரைன், மொராக்கோ, எகிப்து, ஜோர்டான் இஸ்ரேலுடன் அமைதி உடன்படிக்கை கொண்டுள்ளன. பாகிஸ்தான் இஸ்ரேலோடு எந்த உறவும் இல்லை என அறிவித்திருக்கிறது. இப்படி ஒரு சூழ்நிலையில் உண்மையிலே இஸ்ரேல் மண்ணில் என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. இதற்கிடையே இஸ்ரேல் இதுவரை பார்க்காத அளவு வரலாற்றில் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும் ஒரு தாக்குதலை நடத்தப்படும் என்றும் ஈரான் அறிவித்திருக்கிறது. தங்களுக்கு எதிராக அணு ஆயுதங்களை தயாரிப்பதாக கூறி ஈரானின் மீது இவர்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் இந்த அறிவிப்பு டெஹ்ரானில் இருந்து வெளியேறி இருக்கிறது. டெஹ்ரான் மற்றும் அதை சுற்றுள்ள இராணுவ நிலைகள் மற்றும் முக்கியமாக அணு ஆயுத கட்டமைப்புகளை குறிவைத்து போர் விமானங்கள் மூலம் குண்டு வீசி இஸ்ரேலின் இந்த பயங்கர தாக்குதலில் ஈரானின் இராணுவ தளபதிகள், அணுவிஞ்ஞானிகள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பின்பு இஸ்ரேல் மிக கடூரமாக மிசைல் மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு உள்ளான.
இஸ்ரேல் மீது நேற்றும் இன்றும் கூட காலையும் மறுபுறமும் பரஸ்பரம் இருவரும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஈரான் அலையலையாக ட்ரோன்களை 100க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளையும் வீசி டெல்லவியூ நகரம், ஹைஃபா போன்றவைகள் சுடுகாடுகளாக மாறி இதுவரை 30 பேர் இறந்ததாக அவர்கள் சொன்னாலும் அதன் எண்ணிக்கை 300ஐ தாண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே இஸ்ரேல் மீது தீவிர தாக்குதல் நடத்தியுள்ள நிலையில் முந்தையவற்றை விட மிக வலிமையானது, கடுமையானது, துல்லியமானது, அழிவுகரமானதாக இருந்ததாக ஈரான் கூறியுள்ளது. மறுபுறம் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் வசித்து வரும் மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் இராணுவம் எச்சரித்துள்ளது. இதன் மூலம் அங்கே தீவிர தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் இதற்கிடையே அறிவித்துள்ளது. இரு நாடுகளும் 4வது நாளாக பெரும் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்ட நிலையில் இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை தாக்குதல் நடத்த உள்ளதாக ஈரான் அரசு ஊடகங்கள் நேற்று இரவு அறிவித்துள்ளன. மேலும் இஸ்ரேல் மண்ணில் வரலாற்றில் மிகப்பெரிய மற்றும் மிகவும் தீவிரமான ஏவுகணை தாக்குதலுக்கு ஈரான் தயாரித்து வருவதாகவும் ஈரானின் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. அது எந்த அடிப்படையிலான தாக்குதலாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத சூழ்நிலையில் தற்போது 2 நாடுகளிடையே இந்த முறுவல் நிலை உலகத்தையே அச்சுறுத்தி வருகிறது. ஈரான் எடுத்திருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பத்தில் நாம் ஏற்கனவே சொன்ன காணொளியை போன்று மறைபொருளாக அவர்கள் எதையோ ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அது அணு ஆயுதமாக இருக்கும் என்று நாம் நம்புவதில்லை. அது அணு ஆயுதமாக இல்லாவிட்டாலும் அதற்கு சமநிலையான சக்தியாக ஒரு தாக்குதலாக இருக்க முடியுமோ என்று கூட நம்புவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அணு ஆயுதங்களை அவர்கள் பரிசோதிக்காவிட்டாலும் 2003 2005 இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்திலிருந்து மாறி மிகப்பெரிய அளவில் பலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக்கை அவர்கள் முன்னெடுத்து செல்வதின் காரணமாக தற்போது அவற்றில் உலகம் அறிந்திராத கொடூரமான ஒரு தாக்குதலை டெல்லவியை நோக்கி நடத்தலாம். வரலாற்றில் இது முக்கியம் என்று அவர்கள் எச்சரித்திருப்பது மிக 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 முக்கியமான விவகாரமாக பார்க்கிறோம். இதற்கிடையில் அமெரிக்காவினுடைய பதட்டம், அரபுகளுடைய செயல்பாடு, ஈரோப்பியனுடைய மௌனம், இஸ்ரேலினுடைய மக்கள் பங்கருக்குள் ஓடி ஒளிந்தது, இதுபோன்ற பல திட்டங்கள் உலகம் முழுவதையும் கச்சா எண்ணெய் தொழில்நுட்பத்திலிருந்து பலவற்றையும் ஆட்டி படைக்கின்றது. சொல்லப்போனால் சொன்ன செய்திகள் மறுஉருவாக்கத்தில் மரண விகிதங்கள் மாறுபடுகின்றது, தாக்குதல் இலக்குகளும் மாறுபடுகின்றது. ஆனால் உண்மையில் 2 தேசங்களும் ஒருவரை ஒருவர் சலைத்தவர்கள் இல்லை என்பதைப் போல் விமான குண்டு வீசுகளும் பலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் குண்டு வீசுகளும் தொடர்கின்றன. ஒரு காலகட்டத்தில் இது முடியும். ஆனால் அதுவரை மக்கள் என்ன செய்ய போகிறார்கள்? மரண விகிதத்தின் மூலம், மக்களின் அழிவின் மூலம்தான் சமாதானம் ஏற்படும் என்றால் அதுவரை உலகம் காத்திருக்குமா? பொறுத்திருந்து அடுத்த செய்திகளோடு சந்திப்போம். நன்றி.